அலமல பொழியும் நாடு அண்ணா குளிர்ந்த தண்டல் வீசுனா தாலுகா வனமதியில வனமதியில யாரெல்லாம் வாழ்ந்து தர்க்க முடி ராசாவோ 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 தாலுகா வள்ளியுமா அண்ணா தாலுகா வள்ளியுமா ராஜாவோ மங்கை தாலுகாவள்ளி பெண்ணாவளோ மன்னவனும் தேவியுமா தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா உடலும் நல்ல உயிரும் போல ஒற்றுமையா வாழ்ந்து வாரா நகமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்துவார் அத்திபுர நாடதிலை அரசந்தர்க்க ராஜாவோ மந்திர பிராரத்திலை மதனதர்க்க ராஜாவோ மதனதர்க்க ராஜனுக்கு ராஜனுக்கு ஏழரை அங்கோபுரமா எதிர ரெண்டு சாவடியா மண்டபமா மடப்பழியா மடப்பழியோ மதிகட்டும் சாவடியா கோபுரமும் பொன்னாலை கோபுரமும் பொன்னாலை அவக்கு கொடிமரமும் தங்கத்தாலே அண்ணா காவலராய வேலராய களஞ்சிய பொண்டரவியம்மா பத்தடுக்கு மாளிகையா பக்கரண்டு சாவடியா எட்டடுக்கு மாளிகையா மாளிகை எதிர ரெண்டு சாவடியா மதன தர்க்கராஜன் மதன தர்க்கராஜ அவனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்துவாரா ஆறிலோ ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி வாழ்ந்து வருகின்றான் அரசன் தர்க்கராஜ மன்னன். தர்க்கராஜ மன்னனுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் இருந்தது. 10 அடுக்கு மாளிகையும் பக்க 2 சாவடியும் 8 அடுக்கு மாளிகையும் எதிரே 2 சாவடியும் மண் மனைகள் எக்கச்சக்கமான செல்வ வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தர்க்கராஜன். தர்க்கராஜ மன்னனுக்கு பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத கவலை கொண்ட அம்மா தாலுகாவள்ளி தீராத வினையெல்லாம் தீர்க்கரமான தெய்வம் ஒருவரால் தான் முடியும். அதனாலே நீ கவலைப்படாதே தாலுகாவள்ளி. ஆண்டவனுடைய அருள் இருந்தா 60லையும் குழந்தை உண்டு. ஈஸ்வரனுடைய கருணை கடாட்சியம் இருந்தா 70லையும் பிள்ளை உண்டு. இறைவனுடைய கருணை கடாட்சியம் இருக்குமானா கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையிலே போட்ட விதி தப்பாது. இன்னாருக்கு இன்னவென்று எழுதி வைத்தவன் மூடம் கிடையாது.
அதனாலே தாலகாவள்ளி நீ எதற்கும் கவலைப்படாதே மன்னவா. அதாவது அவசரமான முறையிலே எங்கேயுமே தண்ணி வாங்க போக முடியல. நாள ஒரு காலத்துல நாம வாழ்ந்திருந்து இருவேரோ வைகுந்தம் சேருங்காலோ வழி அனுப்ப குழந்தை இல்ல சேர்ந்திருந்து இருவேரோ சிவலோகம் சேருங்காலோ நம்மளை சேர்ந்தனுப்ப குழந்தை இல்லை. பொந்தர்க்க முடி ராசாவோ அம்மா அம்மா தாலுகாவள்ளி கவலைப்பட வேண்டாம் அம்மா. தான தர்மம் செய்தோமானால் தான தர்மம் செய்தோமானால் நமக்கு தலமான குழந்தை உண்டு. ராஜாவுக்கும் அந்த தாலுகாவள்ளி பெண்ணாளுக்கும் பால் இருக்க பவுசு இருக்கு பவுசால பிள்ளை இல்ல நீ மனக்கவலை அடையாதே நான் தவம் இருந்து வாரேன் அம்மா. தவ வேடம் அணிந்தான் முறியறைக்கு முட்டை போட்டு காதலில செம்புவாள் அரையதில காவி வேட்டி கழுத்தில் ருத்திராட்ச மாலை போட்டு ஏத்து மாலை இறக்கும் இறக்கும் ஏழு மாலம் ஏழு மாலம் எட்டாவது மலை எரியிலை ஊசி போல உயர்ந்த மாலை உத்தி ராஜங்காய்க்கும் மாலை பாசி சுத்தி படர்ந்த மாலை பங்குனி தேர் ஓடும் மாலை பங்குனி தேர் ஓடும் மாலை இமய மலை அடிவாரத்தில் தர்க்க மூடி ராசா இமயமலை அடிவாரத்திலே ஆருணியா வனத்திலே வந்து பார்த்தான். ஆருணியா வனமதி மான்கள் கூடி நடக்க கண்டான் மயில்கள் தோகை விரித்து ஆட கண்டான் அன்னமது நடனம் கண்டான் ஆவீனங்கள் பறக்க கண்டான் காட்டானை கரடி சிம்மம் கட்டுக்கட்டா உறங்க கண்டான் தர்க்க முடி ராஜா சாந்து கொண்டு தரை முழு அவனு சந்தனத்தா கோலம்புவட்டானே அண்ணா பாலு கொண்டு பன்னீராளே மாவு கொண்டு மஞ்சளாளே கோலம் போட்ட அவன் குருத்து வாழை குருத்து வாழை சாணி பிள்ளையார பிடித்து அருகம்புள்ளு மாலை கட்டி விநாயகருக்கு போடுவான் நிறநாளி நிறமரக்கா நேர்மையான தேங்காய் பழம் வெச்சிலையும் அடபா வெச்சிலையும் அடபா சந்தனம் குங்குமம்
வெற்றிலையாடவா சந்தனமா குங்குமா பத்தி சூடம் எடுத்து வைத்து பத்தியத்தான் பொருத்துவான் அவன் பகவான நினைப்பான் ஓம நல்ல குளிய வெட்டி அரசனான தர்க்கராஜனுக்கு ஒரே ஒரு எண்ணமும் இறைவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று ஓம குளிய வெட்டுனா ஆமை ஓட்டு பலகை போட்டான் ஆமை ஓட்டு பலகின் மேலாக 1000 முழ கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலாக கனத்த செப்புக்குடம் ஒன்று வைத்தான் செப்புக்குடத்துக்கு மேலாக மாங்குளையை முறித்து வைத்து மாங்குளைக்கு மேலாக மணி உருண்ட தேங்காய் எலுமிச்சங்கனி கொட்டாபாக்கு கொத்தமல்லி குன்னிமுத்து பருப்பு சிறுகடுக வைத்து சிறுகடுகின் மேலாக செவ்வரளி புஷ்பத்தை வைத்து செவ்வரளி புஷ்பத்தின் மேலாக மதன தர்க்கராஜ மன்னன் மனதுல ஒன்று நினைத்தான். மரத்துல வௌவால் எப்படி தொங்கும்? எப்படி தலைகீழ தொங்கும்? கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசியை ஊண்டுனானே. அப்போ குண்டூசியை ஊண்டும் போது வலதுகால் பெருவிரலை எடுத்தான். வலதுகால் பெருவிரலை எடுத்து ஊசி முனையிலே வைத்து காலோ மேல இருக்க தலையோ கீழ் இருக்க மரத்துல வௌவால் எப்படி தலைகீழாக தொங்குமோ அப்படியாக தவம் இருந்தான். அண்ணா ஒருவரோட தவம் இருந்தான் அந்த உடையவன காணலைய உடையவன காணலைய இருந்தான் இறையவன காணலைய 3 வருடம் தவம் இருந்தான் முக்கணன காணலைய 5 வருட காலமும் அவாருந்தவசு செய்து வாரான். அண்ணா 7 நல்ல வருட காலம் வருடகாலம் இனியத்தவன் செய்து வாரான். அண்ணா இனியத்தவன் செய்து வாரான். தவம் செய்து வாரான். 10 நல்ல வருடமாச்சு பகவான காணலைய 6 வருட காலமோ 6 வருட காலம் அவ இருந்து தவம் செய்து வாரான். நாரதன் தவத்திலையும் 4 மடங்கு அதிகமும் இந்திரன் தவசிலையும் 7 மடங்கு அதிகமும் பத்தித்தலை தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரன் தவசை விட 10 மடங்கு அழகாக இருந்தது. அத்திபுர நாட்டின் தலைவன் அரசன் தர்க்கன் மந்தர விடாரத்து மன்னன் மதன தர்க்கன் தாலுகா வனத்தின் தலைவன் தர்க்கராஜனுடைய தவமானது கைலாசம் வருகின்றது. அப்போ பார்த்தா தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரன் இறைவனை நோக்கி தவம் இருக்கும் போது இறைவன் ராவணேஸ்வரனுடைய தவசுக்கு இறங்கல. அப்போ 10 தலையில ஒரு தலையை அறுத்தான். 20 கரத்திலே ஒரு கரத்தை வெட்டி நரம்புகளை வீணையாக மீட்டு காம்போதி ராகத்தை பாடி கடவுளுடைய இடத்துல 7.5 கோடி வரத்தை பெற்றான் ராவணேஸ்வரன்.
அதுபோல நாமளும் ஒரு ராகத்தை பாடணும். பாட வேண்டும். அப்படி என்று தர்க்கராஜ மன்னனோ இறைவன் பகவானை நினைத்து நினைத்து அருள்பாய் என்னும் ராகத்தை பாடினான். ஆமா ஐயா அகிலமெல்லாம் படி இழந்த அகிலமெல்லாம் படி இழந்த சாம்பு சங்கரா சிவசாம்பு சங்கர அடியேனுக்கு வரத்தை தாரும் சாம்பு சங்கரா அடியேனுக்கு வரத்தை தாரும் சங்கரா அகிலமெல்லாம் படியளந்த சாம்பு சங்கரா அடியேனுக்கு வரத்தை தாரு சாம்பு சங்கரா அடியேனுக்கு வரத்தை தாரு சாம்பு சங்கரா சுவாமி உலகமெல்லாம் உலகமெல்லாம் படி இழந்த உலகமெல்லாம் படி இழந்த சிவசாம்பு சங்கர சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரும் சாம்பு சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரும் சம்பு சங்கர சங்கரா உலகமல்ல படியல சாம்பு சங்கரா நீ ஓடி வந்து வரத்தை தாரு சாம்பு சங்கரா உடனே வந்து வரத்தை தாரு சாம்பு சங்கரா அப்போ தர்க்கராஜந்தவம் அதுதான் கைலாசம் வருவதையா ஆடாத கைலாசமும் அங்க ஆடிடுமா செந்திடுமா நடுங்காத கைலாசம் கைலா கிடுகிடுன்னு நடுங்குதையா ஐயா கிடுகிடுன்னு நடுங்குதையா நடங்காத கைலாசம் 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 கிடுகிடுன்னு நடுங்குதையா நடுங்குதையா அங்கே கிடுகிடுன்னு நடுங்குதையா அண்ணா கைலாசம் ஆடும்போது அம்மை பார்வதியா கைலாசம் ஆடும்போது பார்த்தாள் பார்வதி ஆமா இறைவா என்ன இத்தனை நாளும் ஆடாத கைலாசம் ஆட காரணம் என்ன காரணம் என்ன நடுங்காத கைலாசம் நடுங்க காரணம் என்ன என்ன தர்க்கராஜனுடைய தவந்தான் கைலாசத்தை ஆட்டுதுன்னா ஆமா அப்போ கைலாசத்தை ஆட்டுதுன்னு சொல்லும்போது என்ன தர்க்கராஜ மன்னன் எதற்காக தவம் இருந்தான் எதற்காக அவனுக்கு பிள்ளை செல்வம் வேணும்னு தவம் இருந்தான் ஒரு குழந்தை வேணும்னு இருந்தா அதனாலே தர்க்கராஜ மன்னனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும் ஆனா ஆனால் மதன தர்க்கராஜ மன்னனுக்கு மதலை வரம் கொடுக்கணும் ஆனா ஆனால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி சித்திரபுத்திர நைனாரை வரவழைக்கணும் வரவழைத்து அண்ணா சித்திரபுத்திர நைனாரை சித்திரபுத்திர நைனாரை சிவபெருமான் வரவழை வாருமையா நைனாரே நயனாரே ஐயா வார்த்தை உண்டு சொல்ல கேளு சொல்ல கேளு ஒரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு அண்ணா சித்திரபுத்திர நைனாரைத்தான் அந்த சிவபெருமான் வரவழைத்து தர்க்கராஜனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும் ஏட்ட திறந்து பாரும்னா ஆமா அப்போ ஏழாவது ஏடது தர்க்கராஜன் ஏடுதான் போன பிறவி வேடவனா பிறந்திரு வேடவனா தான் பிறந்து வேட்டையாட போயிரு வேட்டையாட போகும்போது சினமான பார்த்திருக்கா சினமான் என்றும் பார்க்கலையே 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 அவன் அம்பு எய்து கொண்டு போட்டான் கொண்டு போட்டான் பார்க்கலையே 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 அம்பையிலே கொண்டு போட்டா கொண்டு போட்டா
அண்ணா சினமான கொன்றதால கொண்டதாலே அண்ணா சினமான கொன்றதால கொண்டதாலே அந்த தர்க்க முடி ராசாவுக்கு ராசாவுக்கு அதாவது என்ன இதுலதான் ஒரு முக்கியமான விவரமே இருக்கு. என்ன என்னய்யா தங்க நிறங்காட்டும். அதனாலே என்ன அப்படியாக தர்க்கராஜ மன்னனும் ஆமா போன பிறவியிலே வேடவனாக பிறந்து வேட்டையாட போயிருக்கான். ஆமா அப்போ வேட்டையாட போகும்போது என்ன ஒரு செனமான் துள்ளி துள்ளி குதிச்சிருக்கு. ஆமா ஒரு செனமானு செனமானுன்னா என்னென்ன? அது வயித்துல குட்டி என்ன குட்டி? வயித்துல குழந்தை ஒண்ணா இருக்கும். ஆமா அந்த நிறமாத்த சினைமான் துள்ளி துள்ளி குதிச்சிருக்கு. ஆமா தங்க நிறங்காட்டும் சாதி குணங்காட்டும். குணங்காட்டும் தங்க எங்க இருந்தாலும் பளிச்சு பளிச்சுன்னு மின்னுமா. இன்னும் சாதி குணங்காட்டும்னா வேட்டையாட போனானே ஆமா மதி வேண்டாமா. ஒரு செனமானாச்ச நிறமாத்த சூழ்மானும் சரி ஆமா நிறமாத்த சூழியும் சரி சரி பாவி செனமானண்டு பாராம அம்பு எய்து கொண்டு போட்டான். சொல்லிட்டானே சண்டாளே ஐயா கொன்னுட்டானே சண்டாளே. சொல்லப்படுமா அதனாலே சரி அவன் செனமான கொன்ன தோஷம் தோஷம் 7 சென்மத்துக்கும் அவனுக்கும் பிள்ளை கிடையாது. இல்ல இல்லையே சரி என்ன அவனுக்குத்தான் பிள்ளை இல்ல. அவனுக்கு தான் இல்ல அவன் மனையாட்டி இருக்காளே புண்ணியவதி கட்டிக்காரி இல்ல அவ புண்ணியவதியா. தங்கமான புள்ளலாவா அவளுடைய தலையெழுத்தை பார்க்கும்போது தாலுகாவள்ளி போன பிறவியிலே அவ என்ன பாவத்தை பண்ணிருக்கா வேடவ குலத்திலே மருத்துவமா பிறந்தா. சரி மருத்துவம்னா என்னென்ன இப்பமெல்லாம் ஆசுபத்திரி டாக்டர் மருத்துவம் இப்பமெல்லாம் ஆசுபத்திரி. ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி காலத்துல பிரசவம் பார்க்கறதுக்கே ஒரு குலம் உண்டு. அது என்னய்யா குலம் அதுதான் மருத்துவர் குலம். மருத்துவர் குலம் மருத்துவச்சிட்டு சேதி சொல்லிடுவாங்க. இன்னார் வீட்டுக்காரம்மா மாசமா இருக்கா மாசமா இருக்கா உடுக்காரம் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானா 3 மாசத்துல இருந்து 300 நாள் வந்து வந்து போவா. பூரா வந்து வந்து பார்த்து போவாள மருத்துவச்சி கை நாடி பிடிச்சு பாப்பா பிள்ளைக்கு எப்படி துடிக்குன்னு. இல்ல துடிக்கா ஏன் நெளிதான் அங்க ஆடு துடிக்குதா பிள்ளை ஆடுதோ துடிக்கு துடிக்கு அப்பன மாதிரியே இருக்குன்னு. ஆமா கை நாடி பிடிச்சு பாப்பா வயித்துல கை வச்சு பாப்பா துடிப்பு இருக்கான்னு பாப்பா. பாப்பாள் 300 நாளையில அவளுக்கு பிரசவம் பார்த்த உடனே இவன் என்ன கொடுப்பான்? என்ன கொடுப்பாங்க ஒரு கோடி சீலையும் ஒரு 101 ரூபா தச்சனையும் கொடுப்பான். போதாது அவ உழைப்புக்கு அது போதும்ல அப்படி பேசாதீங்க. ஏன் இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும்னா 4 லட்சம் ரூபா வேணும். அவன் மாத்தைக்கு ஒரு சேனுக்கு 9,000 ரூபாய் ஆகுது. அந்த காலத்துல ரமாத்த சூழியா இருப்பா. வயக்காட்டுக்கு வேலைக்கு பெறுவா. போயிருவா நாத்து நடுவைக்கு பெறுவா. ஆமா நடுவைக்கு போன இடத்திலேயே குழந்தை பிறந்துரும். பிறந்துரும் அந்த காலத்துல குப்பமாட சாமி சாலத்துக்காரு குப்பையில குப்பமாட பிறந்த. சாமின்னு பேர் விட்டுருக்காங்க. அதாவது ஆமா காட்டுக்குள்ள போவையில நடுவையில பிறக்கும். நடுவை நட்டுக்கிட்டு இருக்கும் போதே குழந்தை பிறந்துதான். வயக்காட்டுல அதான் நடுக்காட்டு மாடசாமின்னு பேரு. அதுதான் அந்த பேரு அப்படியா? சரி அந்த காலத்துல அப்படிலாம் பேரு விட்டுருக்காங்க. ஆமா ஆ? ஆமா நிறமாத்த சூழியா இருக்கா வேலைக்கு போனா இப்போ 40 நாள் ஆயிடுதுன்னா கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டா. அவளை பாடு இந்த ஆம்பளை தான் வீட்டுல பாக்கான். ரெட்டை குடம் தண்ணி அடிச்சு 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 கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. பசங்க இறங்கிருக்கல யாருக்கு? அவனுக்கு தான் அதாவது புருஷனுக்கு. அதாவது அப்போ உடனே அந்த காலத்திலே மருத்துவ பெண்ணாக பிறந்தா தாலுகாவள்ளி. சரி அப்போ வேடவ குலத்திலே என்ன ஒவ்வொரு பெண்களுக்கும் பிரசவம் பார்க்கும்போது சரி ஆண் குழந்தை பிறந்தா குப்பையில அறுத்து குளிப்பாட்டி சேனை போட்டான். சேனை போட்டால ஏ பாதவதி சண்டாடி புட்ட பிள்ளை பிறந்தா என்ன செய்தா அண்ணா கொப்பூலா இருக்கலையே கொப்பூலா இருக்கலையே புதவளையா அறுத்தாளே 5-6 பிள்ளைகளை பிள்ளைகளே பிள்ளைகளே அவ அநியாயமா கொண்டு போட்டா கொண்டு போட்டா பிள்ளைகளே பிள்ளைகளே ஐயா பிள்ளைகளே அநியாயமா கொண்டு போட்டா கொண்டு அண்ணா 5-6 பிள்ளைகளை அவ அநியாயமா கொண்டு போட்டா அவக்கு ஆயுசுக்கும் பிள்ளை இல்லை. அண்ணா சித்திரபுத்திரனை நாரும் வாய் திறந்து சொன்ன போது நைனார் சொன்ன வாக்குப்படி சொன்ன வாக்குப்படி தர்க்கராஜனுக்கும் பிள்ளை இல்லை தாலுகாவள்ளிக்கும் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லையே
பார்வதிக்கும் பகவானுக்கு தர்க்கம் நடக்கு. நடக்கு பார்வதி சொல்லுதா, எப்படியாவது தர்க்கராஜனுக்கு நீர் பிள்ளை வரம் கொடுக்கணும். குழந்தைய கொடுத்தே அவனும்கா மதன தர்க்கராஜ மன்னனுக்கு நீர் மதலை வரம் கொடுக்கணும்னா கொடுக்கணும் சொன்னா பகவான் கொடுக்க முடியாதுன்னா. முடியாதுங்காரு. அப்போ உடனே பகவான் சொன்னார், என்ன சொன்னார்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஈஸ்வரி உமையவள் பார்வதி சொன்னா, என்ன செய்தார்? இறைவா, இறைவா கடலாலம் கண்ட விரியோனும் பெண்கள் மனதாலத்தை என்னைக்கும் காண முடியாது. முடியலிய முடியலிய தர்க்கராஜ மன்னனுக்கு நீர் பிள்ளை வரத்தை கொடுக்கலையானா, ஆனால் இறைவா, என்ன அண்ணா தர்க்கனுக்கு மகளாக மகளாக இந்த பார்வதியா பிறக்க போற பிறக்க போறா. தர்க்கருக்கு மகளாய மகளாயே மகளாகி பார்வதி நான் பிறக்க போறேன் அண்ணா மதன தர்க்கனுக்கு மகளா பிறக்க போற பார்வதியா சொன்ன போது பகவானும் சொல்லுவான், அம்மா பார்வதிய அநியாயத்தை கேளு அம்மா. பார்வதி பகவானை விட்டு தர்க்கராஜன் கோட்டையில் இனி அவதாரம் பண்ணணுமா? ஆமா இறைவா, தாலுகாவள்ளிக்கு நாம் பிள்ளை வரம் கொடுத்தே ஆக வேண்டும். வேண்டும். சரி, அவனுடைய தலைவிதியும் பிரகாரம் அவன் கருவுல பிறக்க முடியாது. முடியாது. அப்ப எப்படி பிறக்கணும்? போய் அப்படி கேளு. எப்படி பிறக்கலாம்? தாலுகாவனத்திலே தாமரை நிறைந்த தாமரை தடாகம்னு பேரு. தாமரை நடந்த தாமரை தடாகத்துல தாமரை நிறைந்த தெப்பக்குளத்துல தெப்ப குளத்துல அன்னைய பார்க்க 1000 எதழுள்ள ஒரு தாமரைப்பூ. தாமரை 1000 இதழ் உள்ள தாமரை. அந்த தாமரைப்பூவுல உன்னை பார்வதிய பிள்ளையாக்கி தூக்கி வைப்பேன். ஆமா தாலுகாவளி தண்ணி எடுக்க வருவா. வருவா. வாரி எடுத்து எடுத்து தர்க்கனுக்கு மகளாகவே பார்வதி பிறந்ததாலே தாட்சாயினி பார்வதி தாட்சாயணி பார்வதி பேரிட்டு வளர்ப்பா. ஆமா சாமி, என்ன என்ன பிறவிய கொடுத்தேரு, சரி எப்ப என்ன மாலையிட்டு கைலாச வருவேர்னு சொல்லும். என்ன எப்ப உங்க கூட கூட்டு போவேரு? நீர் 16 வயதுல பூத்து நிறையணும். நிறைந்து தர்க்கராச மன்னன் உனக்கு சுயவரம் வைப்பான். ஆமா அந்த சுயவரத்திலே பகவான் உன்னை மாலையிட்டு மாலையிட்டு கைலாசம் அழைத்து வருவேன் என்று பார்வதிக்கு வரம் கொடுத்து சரி இறைவனாய கடவுள் தர்க்கராஜனுக்கு வரம் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆமா ஐயா. அண்ணா இமயமல அடிவாரத்து இமயமல அடிவாரத்து வாராரே ஈஸ்வரன் என் மகனே தர்க்கராசா தர்க்கராஜா அப்பா இருந்த தவம் போதுமடோ போதுமாடோ தர்க்கராஜா அப்பா என் மகனே தர்க்கராஜா இருந்த தவம் போதுமாடோ இறங்கி வட தவச விட்டு தவத்துல இருந்தவன் தான் அவன் தவச விட்டு இறங்குகிறான். பகவானுக்கு முன்னால் தர்க்கராசம் வணங்கும் போது உனக்கு என்னப்பா வர வேணும்? வேணுங்கிற கேளப்பா செல்லப்பா. சாமி ஏந்தும் பிள்ளை வர வேணும். பிள்ளை வர வேணாப்பா. அப்படியா? ஆமா தந்தேன் தந்தேன் தர்க்கராஜா கேட்ட வரத்தை தந்தேன் போய் வா. தந்தேன் போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா. அப்போ வரம் கொடுத்த பகவானோ பகவானோ கைலாசம் வருவாராம். வருவானே கைலாசம் வரும்போது போது வாராணி தர்க்கராஜன் தர்க்கராஜே அரண்மனைக்கு வந்த போது போது தாலுகாவல்லியாம் கணவனப்பம் வருவார் என்று கட்டழகி தேடுவாளாம். பகவான் எப்போ வருவாரு பத்தினியா தேடுவாளே. அண்ணா ஈசனப்பம் வருவார் என்று அருங்கிலியா தேடுவாளாம். அருங்கிலியா தேடும்போ அப்போ உடனே பார்த்தார் இறைவன்.
அப்போ உடனடியாக தாலுகாவலியை கண்டு தர்க்கராஜ அம்மா அம்மா ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க போனேன். சரி ஆண்டவனே வந்து நமக்கு பிள்ளை வரம் தந்திருக்காரு, நீ கவலைப்படாதே. கவலைப்பட நம்ம பிள்ளை கிடைச்சிக்கிது அப்போ தர்க்கராஜா அரண்மனையில இருக்கான். இருந்தான் தாலுகாவல்லி தண்ணி எடுக்க வாரா. வர்றா அண்ணா தாமர பொய்கைக்கு தாமர பொய்கைக்கு தான் தங்க குடம் எடுத்து அவ தண்ணீர் எடுக்க வாரா. தங்கநல குடமெடுத்து, தங்க குடமெடுத்து, அவ தண்ணீர் எடுக்க வாராளே. அண்ணா தண்ணீர் எடுக்க வரும்போது பார்த்தார் இறையவனோ பார்வதிய பிள்ளையாக்கி பிள்ளையாக்கிய பார்வதிய பிள்ளையாக்கி பிள்ளையாக்கிய தாமரை நிறைந்த தெப்பக்குளம் 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 தன்னாதி 1000 எதல் இருக்கும். தாமர பூவதியில பார்வதிய குழந்தையா பார்வதிய குழந்தையா பிள்ளையாக வைத்தாள். பார்வதிய குழந்தையாக்கி பிள்ளையாக வைப்பாளே. அண்ணா பிள்ளையாக வைத்த போது பார்த்தானி தர்க்கரா பார்த்தானி தர்க்கரா அன்று பூத்த 1000 எதலுள்ள ஆமா தாமரை பூவிலே சரி மகளான பார்வதியானவள் ஆனவள் அழகான பூவிலே பார்வதி ஒரு அழகான பெண் குழந்தையா பிறவி செய்து வைத்தார் இறைவன். தேவன் வைத்தார். அப்போ தங்க குடமெடுத்து தண்ணீர் எடுக்க வந்தவாள் தாமரை நிறைந்த தெப்ப குளத்துக்கு வரும்போது சரி அடித்த குழந்தை போலே பார்வதியம்மா அழுகுரல் போட்டா. வீரிட்டு அழுதாள் அம்மாள். அப்போ அடித்த குழந்தை போலே ஆமா அவ வீர் விட்டு அழுத போது அழும்போது என்னடா பிள்ளை சத்தம் கேக்கு, சத்தம் கேட்க என்னடா மதல சத்தம் கேக்கு. கேக்கு அப்போ பார்க்கும்போது சூரியன் உதித்தது போலே பார்வதி முகம் பளிர்னு பளிச்சுன்னு மின்னுது. அப்போ என்ன இதுதான் நமக்கு சரியான சமயம், தர்க்க சமயம் இதானே. அப்படி என்று ஆமா அந்த தாமரை மலரிலே பிறந்த மகளான பார்வதியை ஆமையா மகளான பார்வதியை தர்க்கராஜ மன்னனோ அவனோ வாயளவு தண்ணீல வாயளவு தண்ணீல தண்ணி மாரிமல்ல எடுத்தாளே எடுப்பாளே வயலவு தண்ணீரிலே அப்போ வாரி எடுக்கும் போது மகளான பார்வதி மதன தர்க்கராஜ மன்னன் என்ன சொல்லுவான். மகளை கண்டாள் வாயளவு தண்ணீல வாரி எடுப்பாளா. கண்ணத்தோடு கண்ணம் வை கனிவாயில் முத்தமிழ் மார்போடு மார்பனை அவன் தேத்தி மெல்ல வளர்த்து வாரான். அண்ணா வளர்த்து வரும் நாளையில 6 மாதம் ஒரு வருடம் உண்டு நல்ல தவழ்ந்து வாரா. 2 நல்ல வயதுமாச்சு தாச்சயணி பார்வதிக்கு நடந்து வீழை வயதுமாறா. 3 நல்ல வயதுமாச்சு வயதும் ஆச்சு அண்ணா முடியறேக்கி காதும் குத்தி காதும் குத்தி
அண்ணா நாலு நல்ல வயதுமாச்சு நடந்து வேளை ஆயம்மானா 5 நல்ல வயதுமாச்சு அந்தவன தோட்டத்து பார்வதி அம்மாளுக்கு வயதோ 16 வயது கைபிடிக்க தோணி உண்டு ஆமா கால் பிடிக்க தோணி உண்டு தோழிகள் உண்டு வெத்திலை சுல்மடிக்க விதவிதமாக பெண்கள் இருந்தாங்க பெண்கள் இருந்தா உண்டு 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 அப்போ வெத்திலை சுல்மடிக்க விதவிதமாக பெண்கள் இருந்தும் இருந்தோம் தாலுகா வள்ளியானவளுக்கு என்ன தாட்சாயினி பார்வதியை ஆமா ரொம்ப பாசமான முறையிலே வளர்க்கும் போது 60 தோழிகளோடு நந்தவன தோட்டத்திலே மலர் எடுக்க வந்தான். சரி பிச்சி மலர் எடுக்கும் போது பெண்ணரசியால் பூத்து நிறைந்தான். பூத்து நிறைச்சால மல்லிகைப்பூ எடுக்கும் போது மகளானவள் பூத்து நிறைந்தான். ஆமா தாராம்பு எடுக்கும் போது தங்க மகள் பூத்து நிறைந்தான். தங்க மகள் பூத்து சடங்கது உங்களிக்கணும் ஆத்து தண்ணீர் கோதி வந்தான். கோதி வந்து அண்ணா ஐரச்சித்து மிதக்கும் என்று மிதக்கும் ஐயோ ஆத்து தண்ணி கோதி வந்து தண்ணீர் கோதி வந்து உழுவ செத்து மிதக்கும் என்று வாய்க்கா தண்ணீர் கோதி வந்து மண்டு செத்து மிதக்கும் என்று ஆளரங்கா கசத்திலே 5 தல பொய்கையிலே ஆமா ஆணலையும் பெண்ணலையும் ஒன்று சேர்ந்து வருகின்றது. ஆமையா அப்போ ஆணலையும் பெண்ணலையோ ஒன்று சேர்ந்து வருகுதையோ ஆணலையில் கோதி வந்து அழிவு வந்து சேரும் என்று பெண்ணலையில் தண்ணீர் கோதி பெண்ணலையில் தண்ணீர் கோதி தலைக்கு தண்ணீர் ஊத்துவாளா அப்போ பெண்ணு காணா பெண்ணழகி பெண்ணழகி காச்சாயினி பார்வதியா பார்வதியா பேடை நல்ல மயிலழகி மயிலழகி மகளான பார்வதிக்கு பார்வதிக்கு சுயவரமைக்கணும் சுயவரத்தை நடத்தணும் என்று பரையோச அப்போ வன்னி மரவகந்து மரகா வந்து வாசலங்கும் மந்தல் போட்டான் மந்தல் போட்டான் கமகி மரவகந்து காதவனி வந்தல் போட்டான் தேக்கு நல்ல மரவகந்தான் அவன் திருக்கல் எல்லாம் வந்தல் போட்டான் 56 தேசத்துக்கும் ஓலை எது எழுதுகிறான். அண்ணா ஓலை எது எழுதும் போது அரசனான தர்க்கரா மகளான பார்வதிய அங்கமெல்லாம் தங்கமாக்கி அங்கமெல்லாம் தங்கமாக்கி அலங்காரம் செய்தாலோ அப்போ சுயவரத்தை வைக்கணுமே 56 அரசர்களும் பந்தலியில இருக்கும்போது பார்வதி மாலை சுத்தி எறிவாளோ பார்வதியா இருந்த மாலை பண்டாரம் திருக்களுத்தில் மாலை வந்து விழுகுதையா. பார்வதிக்கும் பகவானுக்கும் கல்யாணத்தை நடத்தியல்லோ பட்டண பிரவேசம் நடக்கும் போது
இந்த தர்க்கராஜன் எப்படி ஓலை எழுதனாமல் நம்மளை அவமானப்படுத்தினானோ ஆமா இவ வளர்த்த மகா பார்வதியை இவன் அப்பங்கிட்ட சொல்லக்கூடாது. கூடாது பார்வதியை கைபிடித்து பகவான் கைலாசம் அழைத்து சென்றார். ஆமா தர்க்கராஜன் பார்த்தான் ஈஸ்வரனை எரிப்பதற்காக வேள்வியானது வளர்த்தான். ஆமையா அண்ணா சட்டநாதம் பாறையில வேள்வி எது வளருதையா, வேள்வி எது வளரும்போ அப்படியாக பார்வதி அக்கினியில இறங்கினா. ஆதி மூலமும் அப்பாவை மறந்த அதிரசத்தை சாப்பிட்டான். சாப்பிட்டான் அப்போ வேலவன் தாய் தகப்பனை மறந்து மறந்து தில்லை நடராஜனை மறந்து நடனத்தை பார்த்து கொண்டிருக்கான். ஆமா ஆண்டவனுக்கு வேர்வை தாங்க முடியல. முடியல ஐயா வேர்வையை தான் வலித்து தான் வடித்து வெள்ள பாறையில அடித்தாரு. அடித்தானே வெள்ள பாறையில அடிக்கும் போது அடிக்கும் போதே அண்ணா வீரனான வேர்வபுத்திர வேர்வபுத்திர ஆங்கார சொருவத்தில சொரூபத்தில வேர்வபுத்திரன் தான் பிறந்தான். தான் பிறந்தான் ஆடுகிறான் பாடுகிறான் பாடுகிறான் வாமகனே வேர்வபுத்திரா வேர்வபுத்திரா யாகமாத அனைத்து வாடா அனைத்து வாடா வாராணி வேர்வபுத்திர வேர்வபுத்திர அவன் ஆதி மூலம் தலையறுத்தான். தலையறுப்பான் தாத்தா தர்க்கராசன் தலையறுத்தான். தலையறுத்தான் அவன் தலகாவள்ளி தலையறுத்தான். தலையறுத்தான் யாகத்தீல கொண்டு போட்டான். கொண்டு போட்டான் வாமகனே தர்க்கராசா தர்க்கராஜா வேர்வபுத்திரா தர்க்கராசன் தலையறுத்து போட்டுட்டு வந்துட்டியடா. ஆமா வெட்டின கையோட எந்த மிருகம் வடக்க பார்த்து தலை வச்சு படுத்திருக்கோம் அந்த மிருகத்தையும் தலைய அறுத்துட்டு வான்னா. வாண்ணா ஒரு மாசுக்குடா உறங்க கண்டான். உறங்க கண்டா ஒரு வெள்ளாட்டு தலையறுத்தான். தலையறுத்தான் ஒரு ஆன தலையதான் அறுத்தான். தான் அறுத்து ஆண்டவன் அழைத்து வந்து அழைத்து வந்து தாலூக வனமதியில வனமதியில தர்க்க மூடி ராசனுக்கும் ராஜனுக்கு மாட்டு தலைய பொருத்தும் போது பொருத்தும் போது மூன்று தடந்துள்ளி விழுதையா. விழுகுதையா மூன்று தடந்துள்ளி விழுதையா. விழுகுதையா அப்போ துள்ளி துள்ளி விழுதையா. விழுகுதையா மூன்று தடந்துள்ளி விழுந்ததாலே விழுந்ததால போடுங்கம்மா ஒரு கொலவ ஒரு குலவ ஒரு கொலவ ஒரு குலவ முப்படி மாட சுவாமி என்று எங்க அம்மா ஒரு குலவ ஒரு குலவ முப்பொறி மாட சுவாமி என்று அண்ணன் மாட்டு தலைய பொருத்தும் போது பொருத்தும் போது மூன்று தடந்துள்ளி விழுந்ததாலே விழுந்ததாலே முப்பரையா கப்பரையா 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 முப்படி மாட சுவாமி ஒன்றன் பேரு கப்பரையா 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 முப்பொறி மாட உந்தன் பேரு அப்பா சின்ன மாடன் பெரிய மாடன் பெரிய மாட சிறந்த முப்படி மாட சுவாமி மாட சுவாமி அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ முப்படி மாட சுவாமிக்குத்தான் சுவாமி கூத்தா நீ பெரிய கோவில் தெய்வம் எல்லாம் தெய்வமெல்லாம் நீ வடக்கு பந்தி வாசம் செய்யும் வாசம் செய்யும் மூன்று தேடம் விழுந்ததாலே விழுந்ததாலே உனக்கு முப்பரையா கப்பரையா கப்பரையா முப்படி மாட சுவாமி என்றும் சாமி என்று இங்க சின்ன மாடன் பெரிய மாடன் பெரிய மாட சிறந்த முப்படி மாட சுவாமி மாட சுவாமி யான பந்தம் கொளுத்துதையா கொளுத்துதையா ஆதாளி போடுதையா ஓடுதையா ஐயா முப்படி மாட சுவாமி மாட சுவாமி ஐயா உத்த பந்தம் கொளுத்துதையா கொளுத்துதையா ஐயா ஊழற் சத்தம் போடுதையா ஓடுதையா இங்க சின்ன மாடன் பெரிய மாடன் பெரிய மாட சிறந்த முப்படி மாட சுவாமி மாட சாமி மாசுக்கிடா தலையலகம் தலையழக தனியலகம் தலையழக நீ மனிதம் போல உடல் மாசுகிட தலையழக தலையழக தலையழகோ தலையழக மனிதனை போல் உடலழகா
அண்ணா சின்ன மாடம் பெரிய மாடம் பெரிய மாடு முப்பளி மாட முப்பளி மாட சுவாமிக்கு தான் சாமிக்குத்தான் பழியனோடு பலியனோடு பளிச்சியுமா ஆமா பாதாள ஆமா வெண்டியம்மா ஆமா ஏ ஆன பந்தம் கை ஏ இடது கை பந்தம் போட்டு பந்தம் போட்டு ஏ முப்பளி மாட சுவாமி வருதையா வருவதையா ஏ ஐயாவே முப்பளி மாடா முப்படி மாடா உனக்கு ஒத்த பந்தம் எரிகிறதும் எரியுறதோ ஐயா எரிகிறதும் எரியுறதோ நீ ஊல சத்தம் போடுறதோ ஒத்த பந்தம் எரியுறதோ எரிகிறதோ. ஊர சத்தம் போடுறது அப்போ ஆன பந்தம் காலப்பந்தம் ஆனப்பந்தம், ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு பந்தங்களாம் பந்தங்களாம் ஏமப்பந்தம் ஆமா. காமப்பந்தம் காமப்பந்தம், 71 71 பந்தங்களாம் பந்தங்களாம். ஏ ஐயாவே முப்பளி மாடா ஏ முப்பொழி மாடா ஆடுதையா பாடுதையா பாடுதையா இங்க பெரிய சுவாமி வாசலில வாசலில ஏ வடக்கு பந்தி வாசம் செய்யும் ஆமா முப்பளி மாட ஆமா. சுவாமியுமா உனக்கு சல்லடமா குல்லாவா குல்லாவா ஏ யாரு வச்சதியும் பிடித்தாளோ பிடித்தாளோ ஏ மாட சுவாமி மாட சுவாமி ஏ நாங்க வச்சதியும் பிடியாது யாரு வச்சதியோ பிடித்தாளோ ஏ பிடித்தாலோ நாங்க வச்சதி பிடிக்காது என்ற அருள்வாக்கு சொன்ன தெய்வம் சொன்ன தெய்வம் பார்த்தாரே மாட சுவாமி மாடசாமி ஓடுறதும் சாடுறதும் சாடுறதும் ஏ ஊலட்சத்தம் போடுறதும் ஓடுறதும் ஏ வடக்கு பந்தி வாசம் செய்யும் வாசம் செய்யும் பழியனோடு பளிச்சியுமா பழிச்சியுமா பளிச்சியுமா பழிச்சியுமா ஏ வேடனோடு வேடத்தியோ பழியனோடு பழிச்சியுமா பழிச்சியுமா வேடனோடு வேடத்தியோ ஓடியா மாடசுவாமி ஐயா வடக்கு பந்தி கூட்டம் எல்லாம் கூட்டமெல்லாம் ஆதாளி பந்தைய போடுதையா ஓடுதையா அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஏ முப்பற எங்க அப்பறையா அப்பறையா ஏ ஐயா முப்பளி மாட சுவாமி மாட சுவாமி மாசுக்கடா தலையழகன் ஏ மனிதம் போல உடல் அழகன் உனக்கு கொம்பு ரெண்டும் விளக்கரிய ஏ கோலக்கார மாட சுவாமி ஆதாளி பந்தைய போடுதுவார் மண்டைய போடுது ஏ பெரிய கோவில் தெய்வம் எல்லாம் பெரிய கோவில் தெய்வமெல்லாம் வடக்கு பந்தி வாசம் ஏ செய்யும் வாசல் செய்யும் ஐயா முப்படி மாட சுவாமி மாட சுவாமி உனக்கு நேரம் வருதையா ஓடுதையா முறுக்கும் மீச முண்ட கண்ணா கண்ணா வலதுபுற மீசையது வல்லையம் துடிக்குதையா ஏ இடதுபுற மீசையது ஏ சின்ன மாடல் ஏ பெரிய மாடல் சிறந்த முப்பளி மாட சுவாமி ஏ ஆரியங்காவு சோலையில சோலையில உனக்கு முளைத்ததும் ஒரு மரந்தான் ஒரு மறந்தா உனக்கு வீசியது 2 கொப்பு ரெண்டு கொப்பு அதுல வடக்க வந்த கிளையதில கிளையதில நீ கிளையதில கிளையதில மாடசுவாமி ஊஞ்சல் போட்டு இருக்கலாமே வடக்கு வந்த கிளையதில மாடசாமி ஊஞ்சல் போட்டு ஆடுவார் அப்போ வடக்க வந்த கிளையதில ஏ முப்பளி மாட சுவாமி நீர் வடக்க வந்த கிளையதில ஆமா. முளைத்ததும் ஒரு மரந்தான் வீசியது 2 கொப்பு அதில ஊஞ்சல் போட்டு இருக்கலாமே இருக்கலாமே என்று வரம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தார் அப்பு பார்த்தாரே மாட சுவாமி மாடசாமி வடக்க வந்த கிளையதில கிளையதில ஏ வந்த மறந்தார் முப்பளி மாடா வடக்கு வந்த கிளையதில
தலையறித வந்த பிளாடி மாட உனக்கு சல்லடமும் குல்லாவும் குல்லாவா உனக்கு தாமரப்பூ மணியழகா மணியழகா மாட்டு முகமும் மனித உடல் ஏ மன்னவேணே முப்பளி மாடா புலி மாடா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பூ சல்லடமா ஏ தூக்கி வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு ஏ மாட சுவாமி மாட சுவாமி உமக்கு துத்தி பூவாலே சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு குச்சிய பூ சல்லடமா அப்பம் குறவனோடு குறத்தியுமா குரத்தியுமா ஏ வேடனோடு வேடத்தியும் வேடத்தியும் ஏ பழியனோடு பழிச்சியுமா பரிச்சையுமா எல்லாரும் வந்தாச்சு இந்த கூட்டத்துல குறத்திய மட்டும் காங்களே நம்ம ஆள குரத்தி எங்க போயிட்டா தெரியல எங்க இருக்கா குறத்தி குரத்தி குறவன் கூட போயிட்டா ஆ குரத்தி குறவன் கூட போயிட்டா குறத்திய கூப்பிடுவோமா கூப்பிடுங்க அட குறவன் குறத்தி மகள குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா குறத்தி குறவ மகள குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா உன் குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா அவன் பச்சை மலை சருவதியில பூனை குத்தடி போனா குரத்தி ஏ தாய் குழவை போடுங்க குறத்திக்கு குறவை எங்கடி போனா பச்சமல சரிவதில ஊரு போனா என்ன ஒண்ணும் இல்லாம வந்திருக்கான் அட பழியம்பளிச்சி மகள பழிய எங்கடி போனா பைய எங்கடி போனா அட பழிச்சி பழிய மகள பழிய எங்கடி போனா எங்கடி போனா ஏ குறத்தி மவள அங்க வா என்ன மூக்கெல்லாம் பவுடர் கவுடர் ஒண்ணும் பூசல முட்டையா வரைய ஒண்ணு முழுக்கட்டையா வரைய காத்துல கம்மல் கம்மல் ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லாமலாம் வரா ஏன் ஆத்த ஓ உன் முடிய காட்டி எவ்வளவு நீளம் ஏ இருக்கு அப்பா எத்தா நீளம் இருக்கு இப்போ செல்ல மவளுக்கு சென்னையை விட்டு இறங்க மாட்டேங்க இவளுக்கு ரொம்ப கிடக்கா முடி இப்போ செல்ல மவளுக்கு ஏ ஆத்தாங்க பாருங்க ஒரு பாகம் இருக்கும் போல இருக்கு எப்போ எங்கேயோ வாங்கி இது ஒட்டு முடியா சொந்த முடியா ஒட்டு முடி சேர்க்க முடி ஏ பாதவத்தி ஒட்டு முடிக்காரியா ஆமா அட குறத்தி குறவ மகள குறவ எங்கடி போனா குறவை எங்கடி போனா ஏ குறத்திங்கவா வெறுங்கலத்தோட ஆனா என் சங்கடி போடுதேன் ஏ ஆத்தங்க வச்சா குறத்திங்கவா ஏதாவது பிளவுஸ் எங்க காணோம் பிளவுஸ் இல்ல ஏ ஆத்தா மொட்டுக்கட்டையா வந்திருக்கிய சங்கிலி போடுறது தான் பெறவாச வழியா வீட்டு பெற மாட்டிய போமாட்டா தாய் 56 ஆமாதாயோ சும்மால 59 ஐயம்போது 60 4.5 லட்சம் ரூபாய் கழுத்துல கிடக்கு மெதுவா ஆடுன ஆமா அத்துட்டு ஏ போட்டா கொலை போடுங்க தாய்க்கு குறத்துக்கு அட குறத்தி குறவ மகள குறவை எங்கடி போனா எங்கடி போனா ஓன் குறவை எங்கடி போனா எங்கடி போனா அவன் பச்சை மலை சர்வதியில பூனை குத்த போனா குறவை குறத்தி மக குறவை எங்கடி போனா ஓ குறவை எங்கடி போனா ரொம்ப சிலுப்பாத முடி கீழே விழுந்துற போது அட வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா எங்கடி போனா அட வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா ஓ வேட எங்கடி போனா அவன் பச்சை மலை சர்வதியில பூனை குத்தடி போனா குறவை குறத்தி மக குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா சரிவினில ஊஞ்சல் ஆட போனா அட குறத்தி குறவ மகள குறவை எங்கடி போனா எங்கடி போனா குறத்தி குறவ மகள குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா ஓன் குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா அவன் வடக்கு பந்தி வாசலுக்கு சட்டி சமக்க போனான் குறவை குறத்தி மக குறத்து எங்கடி போனா குறவை எங்கடி போனா சரிவினில ஊஞ்சல் ஆட போனா அண்ணா பழிச்சி மகள வழிய எங்கடி போனா பழிய எங்கடி போனா பழியம்பளிச்சி மகள வழிய எங்கடி போனா பழிய எங்கடி போனா ஓம் பழிய எங்கடி போனா பழிய எங்கடி போனா பச்சை மலை சர்வதியில தேனெடுக்க போனா பழியாம் பாலிச்சி மக பழிய எங்கடி போனா ஏத்த பவுடர் பூசிருக்காள சர்வதில பேன் எடுக்க போனா ஏத்த பளிச்சுக்கு பவுடரை பாருங்க அழகா பூசிருக்காளே
என் சங்கிலி எல்லாம் பவுடர் ஆகிட்டு வந்துட்டா வாடை எங்க வரைக்கும் அடிக்கி பவுடர் வாடை முடிய பாருங்களேன் அப்பப்பா அம்மா ஆத்த இந்த வந்திருக்கும் சீலைய பாத்தீங்களா பட்டு சீலையா அம்மா ஆ? ஆ. ஐயா ஆரியங்காவு சோலையில முப்பேளி மாட சுவாமி வடக்கு வந்த பிழையதில வடக்க வந்த கிளையதில ஐயா ஊஞ்சல் போட்டு இருக்காரு கிழக்க வந்த கிளையதில, கிழக்க வந்த கிளையதில, அவன் மூஞ்சல் போட்டு இருக்கானே. அப்போ ஊஞ்சல் அது போடும்போது பழியனும் பளிச்சியுமா அங்க தேனெடுக்க வருவாராம் தேனெடுக்க வந்த போது பழியம்பெத்த பிள்ளையத்தான் ஒரு 6 மாத்த ஆண் குழந்தை 6 மாத்த குழந்தையத்தான் தொட்டிலில போடும்போது பார்த்தார் முப்பொலி மாட சுவாமிக்கு கோபம் வந்தது ஆமா அந்த தொட்டில் கிடந்ததொரு குழந்தையத்தான் குழந்தையத்தான் ஏ கொதவளைய திருகியல்லோ திருவி எல்லோ அவர் கொன்று தொட்டிலில போடுவாராம் போடுவாரா அப்பம் பழியனோடு பளிச்சியுமா பளிச்சியுமா நம்ம பிள்ளை ஏது மாண்டு போச்சே மாண்டு போச்சே அப்ப நாக்கமில்ல பிடுங்குவாராம் பிடுங்குவாளா நல் உயிர மாய்த்தார நல்ல பிடுங்குவாளா கொடுங்குவாளா நல்லுயிர மாய்ப்பாளா. அப்போ பார்த்தாரு மாட சுவாமி பழியம்பெத்த மகனுக்குத்தான் சின்ன மாடை என்று சொல்லி ஒரு பெயரு கொடுத்தாரு பழியனோடு பளிச்சியும் தான் மறுபிறவி தான் கொடுத்து மாடசுவாமி பக்கத்துல வைத்து கொண்டார் மறுபிறவி தான் கொடுத்து, ரொம்ப சிலுப்பாத முடிக்கல விழுந்துரும் பக்கத்தில வைத்துக் கொள்வான். அப்போ வேடனோடு வேடத்தையோ ஏமாத்திட்டா பத்தியா சங்கிலி போட்டவளே ஏமாத்தா பாரு ஏமாத்துட்டால அவளுக்கு என்ன ஒட்டு முடிக்காரி அவளுக்கு ராஜா கோபப்படாத அப்போ பார்த்தான் வேடந்தானே பூனை குத்த வரும்போது 6 மாத்த ஆண் குழந்தை 6 மாத்த குழந்தையத்தான் தொட்டிலில போடும்போது பார்த்தாரே முப்பொலி மாடல் வேடம்பத்த பிள்ளையத்தான் கொதவளைய திருகியல்லோ கொன்று தொட்டிலில போடுவாராம் உடனே கோபம் கொண்டாலே வேடனுமா அவன் நாக்கமெல்ல பிடுங்குவாராம் பிடுங்குவாளா அவன் நல் உயிர மாய்ப்பாராம் மாய்ப்பாளா ஏ வேடம்பெத்த மகனுக்குத்தான் மகனுக்குத்தான் ஏஸ் பெரிய மாட சுவாமி என்றும் சாமி என்று ஏ சாமி என்றும் சாமி என்று ஏ பெயரதுதான் கொடுத்தாரு பெரிய மாட சுவாமி என்றும் ஏ சாமி என்று பேரருதா கொடுத்தாரு. அப்போ வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா வேலை எங்கடி போனா அட வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா வேட எங்கடி போனா வேட எங்கடி போனா வேலை எங்கடி போனா அத்திக்கு பந்தி வாசலில பெட்டி சுமக்க போனா வேடத்தியம்ம வேட எங்கடி போனா வேலை எங்கடி போனா சங்கிலிய கொண்டா குமர மலையில பெட்டி பிறக்க போனா அட கொரத்தி கோரவ மகள கொரவ எங்கடி போனா குறவை எங்கடி போனா அட கொரத்தி கோரவ மகள கொரவ எங்கடி போனா குறவை எங்கடி போனா உன் கொரவ எங்கடி போனா குறவை எங்கடி போனா அங்க பெரிய சுவாமி வாசலுக்கு லைட்டு சமக்க போனா கோத்தி கோரவ மகன் கோரவ எங்கடி போனா குறவை எங்கடி போனா பெரிய சுவாமி கோவிலுக்கு ரைட்டு சமக்க போனா அட வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா வேட எங்கடி போனா அட பழியம்பளிச்சி மகள பழிய எங்கடி போனா பழிய எங்கடி போனா உன் பழிய எங்கடி போனா பழிய எங்கடி போனா அவன் பச்சை மலை சர்வதியில பூனை குத்த போனா பழிய பாலச்சி மகன் பழிய எங்கடி போனா பழிய எங்கடி போனா பச்சை மலை சருவதி
ஆதாளி பந்தய போடுதையா போடுதையா இங்க சின்ன மாடன் பெரிய மாடன் பெரிய மாட இங்க சிறந்த முப்பளி மாட சுவாமி நல்லா இருக்கு முப்பளி மாட சுவாமியுமா ஆதாளி பந்தய போடுதையா போடுதையா உனக்கு அறையில் ஒரு சல்லடமா நல்லதம்மா உனக்கு 5 மணி வல்லையம்மா நல்லதம்மா உனக்கு இடுப்பில் ஒரு சல்லடமா நல்லதம்மா ஏ சின்ன மாடன் பெரிய மாடன் பெரிய மாட ஏ சிறந்த முப்படி மாட சுவாமி மாட சாமி ஆதாளி பந்தய போடுது பாரு போடுதுப்பா இப்ப ஆடுத ஆட்டுல உன் டோப்பாக்களை விழ போது பாரு ஆமா முட்டை இங்க ஆதாளி பந்தய போடுது பாரு போடுதுப்பா அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஒரு குலவ இந்த வேடனோடு வேடத்தையும் எடுத்தியும் பழியனோடு பழிச்சியுமா படுத்தியுமா பாதாள கண்டியம்மா அம்மா மயில்ரா வேணங்கோட்டையில கோட்டையில பாதாத்தில பிறந்த மகா அந்தமாவா ஏ பாதாளத்தில் பிறந்த வேளா ஏ பிறந்தவளா அம்மா பிறந்த வேளா பிறந்தவளா அவளுக்கு பாதாள கண்டி ஒரு பெயரோ பாதாளத்தில் பிறந்த வேளா ஏ பிறந்தவளா பாதாள கண்டிய ஒரு யாரு அப்போ ஆடுதையா பாடுதையா பாடுதையா ஏ மாட சுவாமி மாட சாமி ஏ ஆதாளி போடுதையோ பாடுதையா பாடுதையா ஏ பாடுதையா போடுதையோ உமக்கு நேரம் அது ஆகுதையா ஏ ஆகுதையா ஏ மாட சுவாமி மாட சாமி உமக்கு விளையாடும் சமயமையோ நேரமதே ஆகுதையா ஏ ஆகுதையா நேராவது மணி 4 உமக்கு முறுக்கும் இச பல பலக்க பலபலக்க ஏ சின்ன மாடல் பெரிய மாடல் பெரிய மாட ஏ சிறந்த முப்படி மாட சுவாமி ஏ மாட சாமி நீ வடக்கு பந்தி வாசம் செய்யும் ஏ அம்மாவான பாதாள கண்டி பாதாள கண்டிய அம்மா சடையழகி முடியழகி ஏ முடியழகு அம்மா முடியழகி முடியழகு சாம்புராணி வாசக்காரி முடியழகு ஏ முட்டை போல முடியலாம் பாதாள கண்டி அம்மா முளம் போல பல்வருச முட்டை போல முடியழகா உமக்கு தலையில் ஒரு குள்ளாவா குல்லாவா ஏ ஐயா முப்பேளி மாட சுவாமி ஏ மாட சாமி தாமரப்பூ மணியழகா அப்படியாக முப்படி மாட சுவாமி சிறப்போடு பிறந்தார்